அண்மை செய்தி. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 40,000 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் ஆணைகள் வழங்கப்படும் என ஊரக வளர்ச்சித்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை பொறுத்தவரையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 2024-25 நிதியாண்டில் ஒரு வீட்டிற்கு 3.10 லட்சம் என்ற அளவில் 1 லட்சம் வீடுகள் கட்ட 3,100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தமாக கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் என ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில் 40,000 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கப்பட்டிருப்பதாக ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் ஆணைகள் வழங்கப்படும் எனவும் வீடுகள் அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து வீடுகளும், அதாவது வீடு இல்லாதவர்களுக்கு வீடுகள் வழங்கும் அந்த உன்னத நோக்கத்துடன் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் என்பது தமிழ்நாடு அரசின் தரப்பில் தொடங்கப்பட்டது. அந்த வகையில்தான் 1 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் 40,000 பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியாணை வழங்கப்பட்டுள்ளதோடு மீதம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் பணியாணை வழங்கப்படும் என தற்போது ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.